நேர கல்லூரி கேம்பஸ்ல ஃப்ரெஷ் ப்ரீஸ் காற்று வீசிக்கிட்டு இருந்தது. நான் காரிடோர்ல நிற்கும் போது அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஒயிட் சூடி, ப்ளூ டுபாட்டர், ஹேர் லூஸா பறந்தது. அவள் வாக் பண்ணும் போது எனக்கு டைம் ஸ்லோ மோஷன் போல ஃபீல் ஆனது. அந்த ஃபர்ஸ்ட் லுக்லயே என் மனசு அவள் மீது க்ரஷ் ஆக ஆரம்பிச்சது. எவ்ரிடே அவளை பார்க்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சேன். மார்னிங்ல ஸ்லஸ்க்கு அவள் வாக் பண்ணி வரும்போது என் கண்கள் ஆட்டோமேட்டிக்லி அவள் மேல் போயிடும். அவள் சிரிச்சா அந்த சிரிப்பு எனக்கு ஃபுல் டே எனர்ஜி மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கவனிக்காமலே நான் அவளை அப்சர்வ் பண்ணுவேன். அவள் பேக் ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கூட என் மனசு அந்த சீன் ஃப்ரீஸ் பண்ணும். ஸ்லோலி நான் அவளை அப்ரோச் பண்ண நினைச்சேன். லைப்ரரியில ஒரு நாள் அவள் சிங்கிள் ஆக புக் சர்ச் பண்ணிட்டு இருந்தபோது நான் கரேஜ் கெட்டி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த புக் உங்களுக்கு தேவைனா மியூ கேட்டேன். அவள் ஜென்டில் ஸ்மைல் கொடுத்து ஆம் தேங்க்யூ மியூ சொன்னா. அந்த சிங்கிள் வேர்ட் கூட என் மனசு மெல்ட் பண்ணியது. அடுத்த நாளில் கேன்டீன்ல ரேண்டமா சீட் வேகன்ட் இருந்தது. நான் அவள் ஆப்போசிட்ல போய் உட்கார்ந்தேன். லைட் டாக் ஸ்டார்ட் பண்ணினோம். அவள் நேம் பிரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அவள் பேசும்போது ஐஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. எனக்கு அவள் வாய்ஸ் மியூசிக்கல் ஃபீல் ஆயிற்று. ஸ்லோலி ஃப்ரெண்ட்ஷிப் க்ரோ ஆயிடுச்சு. வாட்ஸ்ஆப் சாட்ஸ், அசைன்மெண்ட் ஹெல்ப், காரிடோர் டாக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பாண்ட் கிரியேட் பண்ணினது. ஒரு நாள் ரெயின் வந்தது. காரிடோர்ல நானும் அவளும் மட்டும். அவள் ஹேர் வெட். அந்த டிராப்ஸ் அவள் சீக்ல ஃபால் ஆகும் போது நான் மெஸ்மரைஸ் ஆனேன். அவள் கிட்ட டிஷ்யூ கொடுத்தேன். அவள் சிரிச்சு தேங்க்ஸ் யூ ஆர் சோ ஸ்வீட் மியூ சொன்னா. அந்த மூமெண்ட்ல என் மனசு அவளை டைட்டா ஹக் பண்ணணும் போல ஃபீல் பண்ணேன். பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அடுத்த வாரம் கல்ச்சரல் ஃபெஸ்ட். அவள் கிரீன் சூரிடால வந்தபோது பியூட்டி ஓவர்லோட். நான் போல்டாக போய் பிரியா ஷால் வி டேக் அ பிக் டுகெதர் மியூ கேட்டேன். அவள் ஸ்மைல் பண்ணி ஷோ மியூ சொன்னா. அந்த பிக் கேப்சர் ஆனது என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாப்பி மெமரி போல. ஸ்லோலி என் ஃபீலிங்ஸ் அவளுக்கு சொல்லணும் என்று முடிவு பண்ணினேன். நைட் ஹாஸ்டல் டெரஸ்ல அவளை கால் பண்ணினேன். பிரியா கேன் வி டாக் மியூ கேட்டேன். அவள் வந்தா. மூன் லைட்ல அவள் ஃபேஸ் ஷைனிங். நான் டீப் பிரெத் எடுத்து பிரியா நீங்க என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் டேல இருந்து தான் இருக்கீங்க. நான் உங்களை ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுறேன் மியூ சொன்னேன். அவள் சைலன்ஸ் ஆக இருந்து சாஃப்டா நானும் உங்களை நம்பிக்கையோட பேசுறேன். உங்க கம்பெனி எனக்கு பிடிக்கும் மியூ சொன்னா. என் ஹார்ட் ஜம்ப் ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்ல நான் அவள் கையை பிடிச்சேன். அவள் ரெசிஸ்ட் பண்ணல. அவள் ஐஸ்ல லிட்டில் பிளஷ். நான் ஸ்லோவாக அவள் கிட்ட அருகே போய் ஹக் பண்ணினேன். அவள் வார்ம் பாடி ஃபீல் ஆனது. ஹார்ட் பீட் ஸ்பீட் ஆயிடுச்சு. அந்த ஹக்ல மியூச்சுவல் லவ் கன்ஃபர்ம் ஆனது. நான் அவள் ஹே பண்ணினேன். அவள் ஐஸ் க்ளோஸ் பண்ணினா. அந்த சைலன்ஸ்ல ரெயின் சவுண்ட் மற்றும் ஹார்ட் பீட் மட்டும் கேட்கும். நான் அவள் ஃபேஸ் டச் பண்ணி ஸ்லோவாக லிப்ஸ் கிட்ட போனேன். அவள் ஐஸ் ஓபன் பண்ணி ஒரு செகண்ட் ஸ்டேர் பண்ணி க்ளோஸ் பண்ணினா. நான் சாஃப்ட் கிஸ் பண்ணினேன். அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் என் மைண்ட்ல லைஃப் டைம் மெமரி. அவள் ஷிவர் ஆகி என் ஷர்ட் பிடிச்சா. நான் அவள் பேக் ஹோல்ட் பண்ணி இன்னும் க்ளோஸ் பண்ணினேன். அந்த வார்ம்த்ல அவள் ஸ்லோலி ரெஸ்பாண்ட் பண்ணினா. அந்த கிஸ் டீப்பன் ஆனது. பட் ஸ்டில் சாஃப்ட் மற்றும் ரொமான்டிக் தான். ஹக் டைட் ஆயிடுச்சு. அவள் செஸ்ட் என் செஸ்ட் டச் ஆகி நான் லைட் ஃபீல் பண்ணினேன். அவள் பிரெத் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த மோமெண்ட்ல நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் என் ஹேண்ட் அவள் ஷோல்டர் டச் பண்ணி ஸ்லோலி அவள் வேஸ்ட் டச் பண்ணினேன். அவள் லிட்டில் ஷை ஆகி என் செஸ்ட்குள்ள ஃபேஸ் ஹைட் பண்ணினா. அந்த இன்டிமசி ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங். மியூச்சுவல் கான்சென்ட்ல நான் லைட் பிரஸ் பண்ணினேன். அவள் ஹேண்ட் கேட்ச் பண்ணி ஸ்டாப் பண்ணல. அந்த எமோஷனல் ட்ரஸ்ட்ல நான் ஸ்டாப் பண்ணி அவள் ஃபோர்ஹெட் கிஸ் பண்ணினேன். அவள் ஐஸ்ல தேஸ் ஜோய்க்கு வந்தது.
நீங்க எனக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லி அவள் ஹக் பண்ணினா. அந்த நைட்ல ஃபோன் டாக் ஆனது, ஃபுல் மிட் நைட் வாய்ஸ் ஓன்லி. அவள் சொன்னா, நான் கிட்ட யாருக்கும் சொல்லாத சீக்ரெட் உங்கிட்ட சொல்லணும். மியூ. அவள் சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ், ஃபியர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணினா. நான் அவள் பேசுறதை லிசன் பண்ணி அவளுக்கு கம்ஃபர்ட் கொடுத்தேன். அந்த எமோஷனல் பாண்ட் டீப்பன் ஆனது. அவள் சொன்னா, நான் உங்களை நம்புறேன். மியூ. அந்த வேர்ட் என் மனசு மெல்ட் பண்ணியது. நானும் என் ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணினேன். ஃபியூச்சர் பிளான்ஸ், ட்ரீம்ஸ். அவள் சைலண்டாக லிசன் பண்ணி, நாம் டுகெதர் இருக்கணும். மியூ சொல்லினா. அந்த மோமெண்ட்ல நான் ஃபீல் பண்ணேன், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லவ், பியூர் மற்றும் இன்டென்ஸ். அந்த டாக் முடிஞ்சதும் நான் அவள் கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன், பிரியா, நான் எப்பவும் உங்களோட இருக்கிறேன். மியூ. அவள் சாஃப்டா, நான் உங்களோட தான் இருக்கேன். மியூ சொல்லினா. அந்த நைட் என் லைஃப்ல அன்ஃபர்கெட்டபிள். அந்த ஹக், அந்த கிஸ், அந்த எமோஷனல் மிட் நைட் டாக் எல்லாம் என் மனசுல ஃபாரெவர் மெமரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே காலேஜ்ல அவளை பார்க்கும்போது மியூச்சுவல் ஸ்மைல். ஐ கான்டாக்ட் மட்டும் போதும் எங்களுக்கு எல்லாம் புரியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணினாங்க, பட் நாங்க சைலண்ட் ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணினோம். அந்த ஃபர்ஸ்ட் லவ் நமக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு எனர்ஜி. லைஃப்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வந்தது. நான் ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அவளும் கான்ஃபிடென்ட் ஆனா. அந்த ஜேர்னில நாம் ஒரு பியூட்டிஃபுல் கப்பல் ஆனோம். எல்லாம் ஸ்லோ, சாஃப்ட், ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆனால் இன்டென்ஸ் மற்றும் ரொமான்டிக். அந்த ஃபர்ஸ்ட் ஹக் மற்றும் கிஸ் இன்னும் என் மனசுல ஃப்ரெஷ் ஃபீல் பண்ணுது. அந்த லவ் நம்மை மெச்சூர் ஆக்கிச்சு, ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிச்சு. அந்த பிரியா என் ஃபர்ஸ்ட் லவ் என்றும் என் மனசுல குவீன் ஆகவே இருக்கும்.